டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பத்தி நீ என்ன நினைக்கிற? எதெல்லாம் டாக்ஸிக்னு சொல்லுவாங்க? யாரு, பொண்ணுங்களை பத்தியா பசங்களை பத்தியா? பொண்ணுங்க. ஸோ பசங்க எது பண்றதுன்னு பார்த்து பொண்ணுங்க வந்து டாக்ஸிக் நினைப்பாங்க, எது பார்த்து டாக்ஸிக் சொல்லுவாங்க. ஒரு பையன் ஓவரா லவ் பண்ணா அது டாக்ஸிக், லவ்வே பண்ணல அதுவும் டாக்ஸிக். when you care too much it's toxic, when you love too much it's toxic. டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பை டாக்ஸிக்கா எடுத்துக்க மாட்டாங்க. ஒருத்தன் டாக்ஸிக்கா இல்லாம லவ்விங்கா தான் அது டாக்ஸிக் ஆயிடுது. பசங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ஸோ உங்க பார்ட்னர் கிட்ட போயிட்டு அவங்க வெளில போறேன்னு சொல்றப்போ நீங்க எங்க போற, யார் கூட போற, எப்போ வருவ, இந்த மாதிரி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அவாய்ட். எத்தனை மணிக்கு வருவ, இப்போ போறியா? ஸோ இத்தனை நாள் நீங்க அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை சேஞ்ச் பண்ணுங்க. இதை சேஞ்ச் பண்ணாலும் உங்க லைஃப் கொஞ்சம் ரொம்பவே சேஞ்ச் ஆகும். இப்ப பாருங்க, ஒரு பன்னீர் ரோல்ல எடுத்து கீழே போட்டான், இவன மாதிரி ஒரு ஆளு இருந்தாலும் சேஞ்ச் ஆகாது. அது வெறும் பண்ணு தானே, பன்னீர் தோகுதுடா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அவங்க ஃபோன், நீங்க ஃபோன் பண்றீங்க, அவங்க ஃபோன் எடுக்க ஃபோன் பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ யார் கூட பேசிட்டு இருக்க, யார் இது, ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இந்த கேட்கலாம், சந்தேகமா கேட்கக்கூடாது. நம்மனா அது நம்ம சந்தேகம்னு சொல்ல முடியாது, நம்ம ஏதோ ஒரு மென்டல் ப்ரெஷர்ல கேட்டுருவோம். மென்டல் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்ல முடியாது, இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டாரு ஒருத்தர். ஸோ அதுதான். ஸோ இதுல தான் டாக்ஸிக்கா சேஞ்ச் ஆகும். ஆனா நம்ம அது வேற மாதிரி கேட்போம். அங்க அது போறப்போ அவங்களுக்கு வேற மாதிரி அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு, இல்ல நம்மளுக்கே கூட தெரியாது அந்த சிஸ்டம் நம்ம பண்ணிட்டோம், பின்னாடி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். பின்னாடி ரொம்ப ஃபீல் ஆயிருக்கும்.